அதுபோல என்னைக்கு இயேசுவே நீரே என் ஆண்டவரா இருன்னு சொன்னீங்களோ அந்த நொடியே அவர் என்ன செஞ்சிட்டாரு, உங்க உள்ளத்துல வந்துட்டாரு. அதனால இனியும் ஒரு ஒளி வர வேண்டும், இனியும் எனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும், இனி யாராவது ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றணும்னு நீங்க அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நீ எழும்பி பிரகாசிக்க ஆரம்பி, நீ எழும்பி பிரகாசிக்க ஆரம்பி, நீ எழும்பி வாழ்க்கைய வெற்றியா நடத்த ஆரம்பி, நீ எழும்ப ஆரம்பி, நீ உயர ஆரம்பி, ஆமென், நீ செயல்பட ஆரம்பி. உனக்கு உதவுகிற, உனக்கு ஒத்தாசையாக இருக்கிற, உன்னை பலப்படுத்துகிற, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காக்கிற, உனக்கு துணை நிற்கிற, உனக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கிற, உன் வழிகளிலே உனக்கு உதவுகிற, உன் பாதைகளை செவ்வையாக்குகிற, உன் ஆவியை உனக்கு அளித்து உன்னை பலப்படுத்துகிற ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உனக்குள் வந்து விட்டார். இனியும் நீ யாருக்காக காத்திருக்க வேண்டும்? இனி நீ எதற்காக காத்திருக்க வேண்டும்? நீ வாழ ஆரம்பி, நீ ஓட ஆரம்பி, செயல்பட ஆரம்பி என்று சொல்வதுதான் இந்த வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. சொல்லுங்க, எனக்குள்ள நம்பிக்கை வந்துட்டு. சொல்லுங்க, எனக்குள்ள நம்பிக்கை வந்துட்டு, எனக்குள்ள பலன் வந்துட்டு, எனக்குள்ள தைரியம் வந்து விட்டது, எனக்குள்ள வெளிச்சம் வந்து விட்டது, விசுவாசம் வந்து விட்டது, எதிர்பார்ப்பு வந்து விட்டது. ஆமென். அதனால இனியும் நான் காத்திருக்க போவதில்லை, இனியும் நான் என்ன செய்ய போவதில்லை, சோர்ந்து போக போவதில்லை. என் வாழ்க்கைய இந்த நொடி பொழுதிலிருந்து, சொல்லுங்க, என் வாழ்க்கைய இந்த நொடி பொழுதிலிருந்து நான் வாழ ஆரம்பிக்க போறேன்.